வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அழகோ அழகு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் மீண்டும் அன்போடு வரவேற்கிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்கள் இன்பாக்ஸை தேடி வரும். நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸை எடுக்க நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப்பிங் பண்ணுறோம். அப்புறமா அது நல்லா பளபளப்பாக வைக்க ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறோம். இதே போலவே நம்ம ஹேருக்கும் நிறைய பேம்பரிங் தேவை. உங்களுக்கு தெரியுமா, நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் நம்ம ஹேர் சரியாக ரின்ஸ் பண்ணலைன்னா அந்த ப்ராடக்ட் பில்டப் எல்லாம் நம்ம ஸ்கேல்ப் மேலே இருக்கும். ஸோ இந்த ஸ்கேல்ப் மேலே இருக்கிற இந்த எக்ஸஸ் ப்ராடக்ட், ஆயில், சீபம் எல்லாம் எப்படி எடுக்கிறது பார்க்கலாம். நாம் இன்னைக்கு ஒரு ஹேர் எக்ஸ்ஃபோலியேஷன் ஸ்க்ரப் ஒன்று பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஈஸி. எல்லாருக்கும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, வீக்லி ஒரு முறையாவது எல்லாருமே ஹேர் எக்ஸ்ஃபோலியேஷன் அல்லது ஹேர் ஸ்க்ரப்பிங் பண்ணணும். நீங்கள் நிறைய ஹேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், எக்ஸ்பென்சிவ் ஹேர் ஆயில்ஸ் வாங்கலாம். ஆனால் இதோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எப்போ கிடைக்குதுன்னா, நீங்கள் எப்போ உங்கள் ஸ்கேல்பை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த ப்ராடக்ட் ஃபுல் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். இதுக்கு ரொம்ப ஃபேன்சியான எந்த இன்க்ரீடியண்ட்டுமே நாம் யூஸ் பண்ணுறதில்ல. இதுக்கு தேவையானது வெறும் ஒரே இன்க்ரீடியண்ட் தான், அது பேக்கிங் சோடா. இப்போது நீங்கள் ஒரு பவுல் தண்ணி எடுங்க, 1 டேபிள் ஸ்பூன் அத்தினி பேக்கிங் சோடா போடுங்க. இது கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்குங்க. அப்புறமா உங்கள் ஸ்கேல்பில் தடவிட்டு வாங்க. இப்போது சில பேருக்கு நிறைய தேவைப்படலாம், சில பேருக்கு கொஞ்சம் குறைவாக தேவைப்படலாம். இது அக்கார்டிங்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இது எவ்வளோ எஃபிஷியன்ட்டுனா, இது ஒரு கண்டிஷன் ஸ்கேல்ப் சொரியாசிஸ் கூட இது குணமாக்கும். இது போட்ட பிறகு ஹேர் ஜஸ்ட் ரின்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா ட்ரை ஆன பின்னாடி நீங்கள் என்ன ஹேர் ஆயில் போடணுமோ அப்போ போடுங்க. அப்போ உங்கள் இந்த ப்ராடக்டோட பொட்டென்ஷியல் ஃபுல்லாக கிடைக்கும். நிறைய பேர் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி க்ளீனான ஸ்கேல்பில் போட்டால் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்ல சூப்பராக ஒர்க் ஆகும். உங்கள் முடியும் நல்ல நீளமாக வளரும். இப்போ இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, ஹேர் நல்லா ஆயிலிங் பண்ணிவிட்டு இது போடலாமா? இது நீங்கள் போடலாம், ஆனால் ஆயில் இது எடுக்காது. ஓகேவா? உங்கள் ஹேரில் இருக்கிற ஆயில் எடுக்காது. ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணிவிட்டு நல்லா தடவிட்டு அப்புறமா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்கேல்பில் இருக்கிற ப்ராடக்ட்னா டெட் செல்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக போடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. See you soon in our next episode.